ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். எங்களோட ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகை நான் வாங்கியிருந்தேன். அது என்ன நகை வாங்கினேன், எவ்வளோ கிராம் இருந்துச்சு, நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை வாங்கினதுக்கான பில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக போய் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்து நாங்கள் வாங்கலை. ஒரு 2 விதமான சேவிங்ஸ் பண்ணி தான் நாங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வாங்கினோம். அது எப்படி நான் சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னைக்கு நகை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/2/2025 அன்னைக்கு வாங்கினேன். நகையை நான் வீடியோ எண்டில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அன்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயை தொட்டு இருந்துச்சு. 16ஆம் தேதி திடீர்னு அமௌண்ட் குறைஞ்சிருந்தது. கோல்டு ரேட் 7890 ரூபா வந்திருந்தது. சரி, ஓகே, போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அப்போதான் அமௌண்ட்டுமே கிடைச்சிது. அது எப்படி நான் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதனால நான் ஓகே, ரேட்டும் குறைஞ்சிருக்கு, அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு, சரி போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போய் நகை வாங்கினேன். என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ வெயிட் உள்ள நகை வாங்கினேன்னா, நான் வாங்கின நகையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 24.5 கிராம் இருந்துச்சு. அந்த வெயிட்டையும் இந்த கோல்டு ரேட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 1,93,305 ரூபா வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் 13% போட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேசி குறைக்க சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க 10% போட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் தான் குறைச்சாங்க. இந்த நகை நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். எந்த பெரிய நகை கடையிலுமே வாங்கலை. ஒரு லோக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்னு கொஞ்சம் சின்ன கடை, அங்கே தான் நாங்கள் வாங்கினோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச கடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி 10% போட்டாங்க. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 19,330 ரூபா வந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,12,635 ரூபா வருது. இதுக்கு நம்ம 3% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,379 ரூபா. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா ஃபைனலாக வரக்கூடிய அமௌண்ட் 2,19,014 ரூபா வந்துச்சு நான் வாங்கின நகைக்கு. இந்த அமௌண்ட்டை நான் எப்படி சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடையில் ஏதாவது ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரிலாம் நம்ம சேவ் பண்ணி தங்கம் வாங்கலாம், தங்கம் மட்டும் இல்லாமல் என்னென்ன சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நான் வீடியோஸ் போட்டோன்னே நீங்கள் என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஆர்டி கட்டிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு 2020 பிப்ரவரி மாதம் மேரேஜ் ஆணுச்சு. அப்பையிலிருந்தே நான் போஸ்ட் ஆஃபீஸில் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் பே பண்ணிகிட்டு இருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் நம்ம முழுமையாக ஆர்டி மாதம் மாதம் கட்டணும். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் நம்ம முழுமையாக கட்டினா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதுவே நம்ம பேங்க்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் அப்படி கூட நம்ம ஆர்டி கட்ட முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி நான் 3000 ரூபா கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா அமௌண்ட் கிடைச்சிது. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா கிடைச்சிச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆர்டி வீடியோவை நான் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஆனால் நான் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆர்டி பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு வரலாம்.
எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோல்டு அமௌண்ட் வந்து 2,19,000 ரூபா வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 2,09,000 ரூபா தான் வந்து பணமாக என்கிட்ட இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின லோக்கல் ஷாப்லேயே வந்து நான் ஒரு 11 மாதம் ஸ்கீம் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். கோல்டு ஷிஃப்ட் வந்து நான் கட்டிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி கட்டினேன் அப்படின்னா 1000 ரூபா வந்து மாதம் மாதம் கட்டினேன். நான் அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட்டாக தான் வந்து வரவு வைப்பாங்க, கிராமம் வந்து வரவு வைக்க மாட்டாங்க. கிராமம் வரவு வச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாபம் வந்து இருக்கும். அமௌண்ட்டாக வரவு வச்சோம்னா கண்டிப்பாக லாபம் வந்து இருக்காது. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே இங்கே தான் நம்ம நகை எடுக்க போகிறோம், நமக்கு சப்போஸ் அமௌண்ட் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதே கடையிலேயே வந்து 1000 ரூபா வந்து மாதம் மாதம் நான் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா வந்து 11 மாதத்துக்கு எனக்கு வந்துச்சு. அதுக்கு வந்து போனஸ் அது மாதிரி எதுவுமே தரமாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதே அமௌண்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி கிஃப்ட் மட்டும் தருவாங்க, மற்றபடி கிராமாவும் ஆட் பண்ண மாட்டாங்க, போனஸும் தரமாட்டாங்க. ஏன்னா லோக்கல் ஷாப் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் அந்த கடையில் வந்து இருக்குது. வேறு எந்த ஸ்கீமுமே அந்த கடையில் இல்லை. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டாக வந்து நம்ம நகைசீட்டு கட்டுறது என்றைக்குமே வந்து பெனிஃபிட் கிடையாது. நகைசீட்டு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட நகைசீட்டு கடைங்க இல்லாமல் வேறு எந்த நகை கடையிலையாவது நகைசீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அதை பற்றியும் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2,09,000 ரூபா வந்து இந்த ஆர்டிலேயே வந்து எனக்கு கிடச்சிட்டு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 10,000 ரூபா வந்து இந்த கோல்ட் சீட் மூலியமாகவே எனக்கு கிடச்சிட்டு, இதை நாங்கள் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,19,000 ரூபா நமக்கு கிடச்சிரும். ஒரு 1000 ரூபா மட்டும் எங்ககிட்ட கையில் வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா 1000 ரூபா இருந்ததை நாங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே நாங்கள் கொடுத்து ஒரு ரூபா கூட நாங்கள் கை காசு நாங்கள் போடலை. மாதம் மாதம் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நாங்கள் சேவ் பண்ணி வச்சது எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா மாதம் மாதம் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பெருசாக தெரியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்கள் போய் நகை வாங்குறது அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் நகை வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த மாதிரி ஆர்டி கட்டுங்க, அப்படி இல்லை நகை சீட்டாக வந்து கட்டுங்க. நகை சீட்லேயுமே வந்து லாபம் இருக்கிறதா கட்டுங்க, அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எனக்கு வந்து அந்த 2,19,000 ரூபா வந்து எனக்கு கிடச்சிது. அதை நான் வந்து பே பண்ணி வந்து நகையை வந்து வாங்கிட்டேன். நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கின நகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம் தான் நான் வந்து வாங்கினேன். நான் எடுத்து உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். இந்த ஹாரம் தான் நான் வந்து வாங்கினேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இது வந்து வியர் பண்ணியிருந்தேன் ஆனிவர்சரி அன்னைக்கு. அந்த பிக்சர் இருந்ததுன்னா நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த நகை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.